இந்த மாதிரி அஃபண்டர்ஸ் இந்த பொண்ணுக்கு பண்ணின விஷயத்தை பல பேருக்கு இதே மாதிரி பண்ணியிருப்பான், கண்டிப்பாக பண்ணியிருப்பான். இது வந்து சிங்கிள் கேஸ் கிடையாது. இந்த பொண்ணை நிச்சயமாக பாராட்டணும். தைரியமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அதனால் இது வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. இல்லைன்னா இவன் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். நிச்சயமாக இன்வெஸ்டிகேஷனில் பல விஷயங்கள் தெரிய வரும். இதுக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, இருந்தாலும் சொல்கிறேன். பெண்ணும் ஆணும் இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. அவங்க வந்து தனியாக ஒரு மரத்துக்கடியில் ஒரு மறைவான இடத்துல போய் பேசுகிறதோ அல்லது அவங்க வந்து காதலை பரிமாறிக்கொள்றதோ அதில் தப்பே கிடையாது. அதை வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து அவங்கள த்ரெட்டன் பண்ணுறான் அப்படிங்கிறப்போ அவங்க அதுக்கு கவலையப்படக்கூடாது. இப்போ வந்து எல்லாத்துக்குமே எல்லா ரைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பழைய காலத்தில் மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஆணும் பெண்ணும் ஈக்குவல் தான். இதனால் எந்த அவமானமும் கிடையாது. அவன் வீடியோ எடுத்து வெளியே போட்டால் கூட அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தான் மாட்ட போகிறான். அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறவங்கலாம் நிச்சயமாக உடனடியாக வந்து போலீஸ் பிடிச்சிடலாம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா. இந்த கேஸை பொறுத்தவரை அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்கக்கூடாது. அவனை நிச்சயமாக வந்து அப்போஸ் பண்ணி அல்லது சத்தம் போட்டு பண்ணியிருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரியல.